உலகத்திலேயே அப்பாவை ஒட்டு கேட்க ஒரு கருவியை கொண்டு வந்து அவர் ரூமில் வச்ச ஒரே ஒரு பையன் அன்புமணி தான். அன்புமணி தலைமை பதவிக்கே தகுதி இல்லாதவர். இதெல்லாம் வந்து அன்புமணியை பற்றி ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது. சொந்த மகனை பற்றிய இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருப்பாருங்கிறது நமக்கு தெரியும். ஒரு 87 வயது உள்ள ஒருவர் இந்த மாதிரி விஷயத்தை சொன்னால் சமுதாயத்தில் அவருடைய பேர் எவ்வளோ ரிப்பேர் ஆகும் அப்படிங்கிறத ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர்ங்கிற முறையில் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் நமக்கு தெரியுங்கிறதுனால ஐயா அவர்கள் மனம் இந்த அளவுக்கு புண்பட்டு பேசுகிறத பல குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னங்க ஐயா கண் கலங்கிறத இன்றைக்கி வந்து அன்புமணி அவர்களுக்கு மிகப்பெரிய பின்படை எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்தல் என்ன ஆக போகுதுன்னு அன்புமணி அவர்கள் முழுக்க அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் அப்பாவை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவை பற்றி தேவையில்லாத பிரச்சனையை பேச வேண்டியது. அப்பா நடத்துகிற கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சௌமியா அன்புமணி ஃபோன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இவரே பொதுக்குழு கூட்டுறாராம். யார் ஆரம்பித்த கட்சிக்கு யார் பொதுக்குழு கூட்டது? 35 வயசில் இவங்க அப்பா இவரை மத்திய அமைச்சராக்கினது அப்பா பண்ண தப்புன்னு அவரே சொல்கிறார். குறிப்பாக நம்ம என்ன கேட்குறோன்னா, ஒரு வீட்டில் உள்ளே கொண்டு போய் ஒரு ஒட்டு கேட்பு கருவியை யாரால் இங்கே வைக்க முடியும்? இது எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டார், எல்லாருக்கும் தெரியும் இந்த கருவியை யார் வச்சுருப்பான்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் அவர் முதல்லையே பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்களே அப்போவே அவருடைய அந்த பெட்டுக்கு கீழே அதை ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு ஈஸியாக நவுத்த முடியாதுங்க. அதை கொஞ்சம் அதாவது என்னென்னா நீங்கள் வெளியாடலாம் வந்து யாரும் பண்ணிட முடியாது. இன்னொன்று வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பணியாளர்களோட துடைக்கிறாங்கல்ல அவங்க பண்ணுறதே கொஞ்சம் சிரமம். ஏன்னா அது கொஞ்சம் நவுத்தி வச்சு உள்ளே வைக்கணும் அந்த மிஷினை. அப்போ யாரையும் நம்பாமல் இப்போ வந்து அதை நவுத்தி உள்ளே ஒருத்தர் வச்சுருக்காருன்னா அது இவர் தான் அப்படின்னு இன்றைக்கி ஐயா சொல்லியிருக்காரு. ஐயாவுடைய வார்த்தைகள் பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்னங்க பையனை பெற்று இந்த அளவுக்கு வருத்தத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி என்னங்க இவ்வளோ மோசமானவர் அன்புமணி அப்படிங்கிற அளவுக்கு. ஒரு பக்கம் ஒரு நடைபயணம் போகிறாரு. மறுபடியும் சொல்கிறோம், இந்த எத்தனை நடைபயணம் போனாலும் ஐயாவை ஏற்றுட்டு இவர் பண்ணுற விஷயங்கள் வந்து இவருக்கு நன்மை பயக்காது.